ஸோ இது பார்த்தீங்கன்னா இரண்டாவது சுற்று யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சிசி விசஸ் ஏஎன்சிசி. எஃப்சிசி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஎன்சிசி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் இருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பவுலர் யூஸ் பண்ணும், 1 ஓவர் பவர் பிளே. முதல் பந்து குத்தி போடப்பட்ட பந்து டாட் பால். இரண்டாவது பந்து அக்ராஸ் போனார், சர்க்கிள்லேயே கிடக்கு, ரன் அவுட் சான்ஸ். பால் எடுத்திருந்தால் ரன் அவுட்டாக மாறி இருக்கும். ஒரு சிங்கிள். அடுத்த பந்து குத்தி போடப்பட்ட பந்து கரெக்டாக கீப் பண்ணார். கண்டிப்பாக 2 பவுன்ஸில் பவுண்டரியாக கிடக்கும். தேவையான ஒரு பவுண்டரி அபி பேட்டில் இருந்து. அடுத்த பந்து அங்கே நல்ல ஷாட்டுங்க, பேக் டு பேக் பவுண்டரிஸ். அபி பேட்டில் இருந்து குட் ஷாட் ப்ரோ. அடுத்த பந்து வைடு பாலை விரட்டி பவுண்டரிங்க, கண்டிப்பாக ஆர்டிக் பவுண்டரிங்க அபி பேட்டில் இருந்து. கிரேட் ஷாட். கடைசி பந்து டாஸ் பாலுங்க, அதுவும் இங்கே பவுன்ஸ் 2 பவுன்ஸில் பவுண்டரியாக மாறியது. 4 பாலுக்கு தொடர்ச்சியாக 4 பவுண்டரிங்க அபி பேட்டில் இருந்து. 1 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 17 ரன் அடிச்சிருக்காங்க ஏஎன்சிசி. ரெண்டாவது ஓவர் கூட திராவிடம். முதல் பந்து ஸ்டிக்கிலே பட்டிருக்கும் டாட் பால். இரண்டாவது பந்து ஸ்லோயர் 1, இங்கே சுழண்டு கிடக்கு, 1 ஓட்டங்க. கீப்பர் க்ளோஸ், பெரிய சுத்து டாட்டுங்க. அடுத்த பந்து வானுயர் சென்ற பந்து ஸ்ட்ரெயிட் திசையில் கரெக்டாக போட்டாருன்னு நினைக்கிறேன். 6ங்க அபி பேட்டில் இருந்து. நல்ல ஷாட்டு. அடுத்த பந்து வைடு பாலை வெரைட்டி, இதுவும் 6. பேக் டு பேக் 6 ஃப்ரம் அபி. 1 மேன் ஷோவாக விளாட்டு இருக்காரு. ரெண்டாவது ஒரு கடைசி பந்து, இதுவும் சரியாக மீட் ஆகல, ஆனால் பெரிய ஷாட்டாக மாறி இருக்கோம். லெக் திசையில் 1 ஓட்டங்கள் ஸ்ட்ரைக்கு தக்க வைக்குவார் அபி. ஓவர் 2 ஓவருக்கு 31 ரன் அடிச்சிருக்காங்க ஏஎன்சிசி. கடைசி ஓவரை படமாக்கி முதல் பந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டுங்க, கேட்சுக்கான வாய்ப்பா. நைஸ் டேக்குனுங்க, நல்லா விளாட்டு இருந்தார் அபி. விக்கெட்டாக வெளியேறாரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஸ்லோயர் 1 சரியாக மீட் ஆகலைங்க. தரையாக உருண்டுட்டு போயிட்டு இருக்கு. ஒரு சிங்கிள். அடுத்த பந்து நல்ல ஒரு கிரீஸை யூஸ் பண்ணான்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஏக்கர் முயற்சி டாட் பால். அடுத்த பந்து டாஸ் பால் 6, கரெக்டாக குறுக்க கொடுத்துருக்காரு, கொன்று இருக்காரு பால், நல்லா அடிக்கிறாரு. அடுத்த பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், சரியாக மீட் ஆகலை. ரன்னு வேணாம், நானே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு நான் ஸ்ட்ரைக்கரை. டாட் பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி ஒரு பந்து டாட் பாலோட முடிச்சிருக்காங்க. ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 38 ரன் அடிச்சிருக்காங்க. 39 டார்கெட் ஃபார் எஃப்சிசி. சைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஃப்சிசி அணியிலிருந்து பேட்ஸ்மேன் களம் இறங்கிட்டாங்க. ஸோ இவங்க சைடு பார்த்தீங்கன்னா பேட்டிங் லைன் ஆஃப் நல்லா வச்சுட்டு இருக்காங்க. முதல் பந்து பவர் பிளே ஓவர். முதல் பந்து எஜ்ஜி பட்டு எங்கே போயிருக்குன்னு பேட்ஸ்மேனுக்கே தெரியல. ஒரு சிங்கிள் தான். இரண்டாவது பந்து ஃபுல்டா சங்க தடுத்து போட்டு இருக்காரு. ரன் எதுவும் இல்லை, டாட் பால். அடுத்த பந்து டாட் பாலுங்க, செம்ம பாலுங்க, ஏக்கர். அடுத்த பந்து ஒயிட் பால், ரீபால், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட்டுங்க. சிறப்பாக போட்டுன்னு இருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேவை. கடைசி 2 பந்து சரியான அடிங்க, பேட்டில் செம்ம சவுண்டு, கேட்சுக்கான வாய்ப்பா. நைஸ் டேக்கன், விக்கெட்டாக வெளியேறாரு பிரசாந்த். இது வரைக்கும் சிறப்பாக போட்டு இருக்காரு பவுலர். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஸ்டெப் அவுட் போயிருக்காரு. டாப் எஜ் பட்டு இருக்குங்க, சர்க்கிளே கிடக்கு. ஸோ ஒரு 4 பேர் சேர்ந்து கேட்சை விட்டுருக்காங்க. லிமிட்ன்ற வார்த்தையே வரமாட்டேருக்குன்னு சொல்லலாம். ஒரு ரன் அவுட்டுங்க, கேட்சை விட்டாலும் ரன் அவுட் எடுத்திருக்காங்க. ஓவர்னு நினைக்கிறேன். ஸோ 3 ரன்னுக்கு பாலை போட்டுருக்காருங்க, நல்ல ஓவர். எஃப்சிசி 3 ரன் அடிச்சிருக்காங்க பவர் பிளேயில். இரண்டாவது ஓவர் முதல் பந்தங்க, பெரிய ஷாட்லாம் வேணும். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் முட்டியிருக்காரு, மிட் ஆஃபில் போயிருக்கு. ஒரு சிங்கிள். இரண்டாவது பந்து
குத்தி போடப்பட்ட பந்து, கேட்சுக்கான வாய்ப்பு. ஆளே இல்லை, சேஃபாக லேண்ட் ஆகும். ஒரே ஒரு சிங்கிள். அடுத்த பந்து ஸ்டெப் அவுட், அதே திசையில் தான் போயிருக்கு. அகெயின் ஒரு சிங்கிள். அடுத்த பந்து அக்ராஸ் தான் போனார். ஒரு இன்சைட் எட்ஜில் பேக் திசையில் வந்துட்டு இருக்கு. சிங்கிள். மேட்ச் ஓவரை சிறப்பாக போட்டுருக்காரு. எந்த ஒரு பெரிய ஷாட்டுமே கொடுக்காமல் போட்டுருக்காருன்னு சொல்லலாம். அகெயின் ஒரு சிங்கிளுக்கு மட்டுமே வாய்ப்புங்க. ரன்னு ஓடல, ஒரு ஓட்டங்கள். இரண்டாவது ஓவருடைய கடைசி பந்து. ஒரு இன்சைட் எட்ஜில் விக்கெட்டுங்க. கீப்பர் கரெக்டாக பிடிச்சாரு. அவரு பிடிச்சாரா அதுவாக வந்து பிடிச்சிச்சான்னு தெரில. 2 ஓவர் முடிந்த நிலைமையில் 8 ரன் அடிச்சிருக்காங்க எஃப்சிசி. இன்னும் எவ்வளோ தெரியுமா நம்ம அடிக்கணும்? 6 பாலுக்கு 31 ரன் அடிக்கணுங்க. 6 பாலுக்கு 5 6ன்னு வச்சுக்கலாமா? முதல் பந்து பெரிய சுத்து, சுழண்டு கிடக்கு. சிங்கிள். 5 பாலுக்கு 30 ரன் அடிக்கணும். இரண்டாவது வந்து சரியான அடிங்க. அங்கே 6ங்க. கீரை ஹைட்டுக்கு பலார்னு ஒன்று வச்சாரு. அது 6 தாண்டி போய் விழுந்துருக்கு. 4 பாலுக்கு எத்தனை 6 அடிப்பார்னு பார்க்கலாம். தரையாக போயிருக்கு. இன்னும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. டாட் பால். இந்த பந்திற்கு டாட் பால். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். பவுண்டரி. அடுத்த பந்து சிங்கிள். இல்லைங்க, ரன்னே ஓடல. மேட்ச் வின் பை ஏஎன்சிசி. பரிசு என்ட்ரி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அடுத்த மேட்ச்சில் மீட் பண்ணலாம் நண்பா.